இந்த விதைக்கு இருந்த கதையை பார்த்தீங்களா? மண்ணை நோண்டி விதையை போட்டு அதுக்கு மேல மண்ணை நிறைய போட்டு அந்த விதைக்கு சமாதியே கட்டிட்டாங்க. இந்த விதையினுடைய விதி அவ்வளவுதாங்க. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் குழி தோண்டி நம்மளை போட்டு எழுந்திருக்க முடியாத அளவு நமக்கு சமாதியே கட்டிடுவாங்க. அந்த விதை தன்னை புதைச்சிட்டாங்களே அப்படி நினைச்சு போராடாம இருக்கிறது இல்லைங்க. அந்த மண்ணோடு முட்டாமல் முனகாமல் அதுக்கு முன்னேற்றமே கிடையாது. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து தன்னுடைய திசைகளை நோக்கி வளரும் பொழுதுதான் அதனுடைய வெற்றியே இருக்கு. ஒருவேளை அந்த விதை சுகமா இருக்கிறதே என்று சும்மாவே இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஆனா அந்த விதைக்குள்ள மறைந்திருக்கும் அந்த மரத்தை யார் கண்டுபிடிப்பது? அடிக்கிற காற்று கூட இலைகளை உதிர்ப்பதோ அல்லது கிளைகளை முறிப்பதோ அதனுடைய நோக்கம் இல்லைங்க. ஆழமாக இருக்கின்ற அந்த ஆணிவேரின் திறமையை சோதிப்பது தாங்க. நமக்கு தடைகள் பல படைகளாக வந்தாலும் மரத்துக்கு எப்படி ஆணிவேறு ஆழமா இருக்கோ அதுபோல நம்ம மனசுல நம்பிக்கை ஆழமா இருக்கும். ஒரு நிமிஷத்தை கூட உன்னால மாத்தவே முடியாது. ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல நீ எடுக்கும் முடிவுகள் உன்னையே மாற்றிவிடும். ஏன், இந்த உலகத்தையே மாற்றிவிடும். நீங்கள் செல்லும் பாதையில் சொல்லும் ஒவ்வொரு சொற்களும் ஒளியாக மாறி செல்லரித்து போன கற்களை செதுக்கி உங்கள் சிலையாக மாற்றிவிடும். ஒரு சில வெற்றி நமக்கு வாய்ப்புகளால வரும். அந்த வாய்ப்புகளால் வரக்கூடிய வெற்றி எல்லாம் வெற்றிகளாக தான் இருக்கும். ஆனா ஒரு சில வெற்றி பார்த்தீங்கன்னா பலவிதமான சோதனைகளுக்கு பிறகு வரும். அந்த சோதனைகளை கடந்து வரக்கூடிய வெற்றி தான் வரலாறாக மாறிவிடும். எனவே நம்ம சோதனைகளை கடந்து வர வேண்டும். வருகின்ற வெற்றியை வரலாறாக மாற்ற வேண்டும்.